ஸ்ரீ குருபியோ நமக. வருகிற 19ஆம் தேதி திங்கட்கிழமையிலிருந்து 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வரைக்கும் வரக்கூடிய ஷியாமலா நவராத்திரி பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஷியாமலா நவராத்திரி அப்படிங்கிறது தை மாத அமாவாசைக்கு அடுத்து வர்ற நவராத்திரி. அதே மாதிரி ஒரு வருஷத்தில் மொத்தம் 4 நவராத்திரி இருக்குது. மிச்சம் 3 நவராத்திரி எப்பப்போன்னு பார்த்தீங்கன்னா, புரட்டாசி மாதம் கொண்டாடக்கூடிய சாரதா நவராத்திரி, ஆனி மாதம் கொண்டாடக்கூடிய ஆஷாட நவராத்திரி, பங்குனி மாதம் கொண்டாடக்கூடிய வசந்த நவராத்திரி. இந்த ஷியாமலா நவராத்திரி அப்படிங்கிற நவராத்திரி யாரை வேண்டி கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜ ஷியாமலா அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜ மாதங்கி ஷியாமலா தேவி. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, லலிதா மகா திரிபுர சுந்தரியுடைய மந்திரினி. லலிதா திரிபுர சுந்தரி பக்கத்தில் பார்த்திங்கன்னா 2 பேர் இருப்பாங்க. ஒன்று மந்திரினி, இன்னொன்று தண்டினி. இந்த மந்திரினி அப்படிங்கிறவங்க தான் இந்த ராஜஷியாமலா. அதே மாதிரி தண்டினி யாருன்னு பார்த்திங்கன்னா வாராகி தேவி. இந்த வாராகி தேவிக்காக தான் நம்ம ஆனி மாதத்தில் ஆஷாட நவராத்திரி கொண்டாடிட்டு வரோம். கல்வி மற்றும் கலைகளுக்கெல்லாம் எப்படி சரஸ்வதி தேவி அதிபதியாக இருக்காங்களோ, நம்ம ஆத்ம ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஞானத்திற்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷியாமலா தேவி. இந்த ஷியாமலா நவராத்திரியை யார் யாரெல்லாம் கொண்டாடலாம், எப்படி கொண்டாடணும், என்ன மாதிரி பூஜை செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். இந்த மாதிரி மேலும் பல ஆன்மீக விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா தான் நான் அனுப்புகிற வீடியோஸ் உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். சரி, இப்போ இந்த பூஜையை யார் யார் செய்யலாம் அப்படின்னா, ஆண் பெண் யார் வேணாலும் இந்த பூஜையை செய்யலாம். இந்த பூஜைக்கு என்னென்ன விஷயத்துக்காக நம்ம வேண்டிக்கலாம்னா, கல்வி, புத்தி கூர்மை, அதே மாதிரி நமக்கு நல்ல ஒரு தன்னம்பிக்கை வரணும். வழக்கு பிரச்சனைகள்லாம் ஏதாவது ரொம்ப நீண்ட காலமாக இருக்குன்னா அதை சீக்கிரமாக தீர்வதற்காக இந்த பூஜையை நம்ம செய்யலாம். அதே மாதிரி அரசாங்க பதவி யாருக்காவது வேணும் அப்படின்ட்டு அதற்கான எக்ஸாம்ஸோ இல்லை குழந்தைங்க படிப்பிற்கான எந்த ஒரு எக்ஸாம்ஸோ, ஜேஇஇக்கோ, நீட்டுக்கோ, யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கோ, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எதுக்காக படிச்சிருந்தாலும் இந்த 9 நாட்கள் அவங்க மனதார இந்த பூஜையை செய்தாங்கன்னா அவங்க நினச்ச அந்த ஒரு விஷயத்தை அடையலாம். அந்த அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நவராத்திரி பார்த்திங்கன்னா இந்த ஷியாமலா நவராத்திரி. இந்த மாதிரி விஷயங்களுக்காக இந்த பூஜையை நம்ம செய்யலாம். சரி, அந்த 9 நாட்களும் என்னென்ன ஸ்லோகம் சொல்லி பூஜை செய்யணும், எப்படி செய்யணும் அப்படின்னா, இப்போது இந்த பூஜையானது 19ஆம் தேதி வருகிற திங்கட்கிழமையிலிருந்து 27ஆம் தேதி அடுத்த வார செவ்வாய்க்கிழமை வரைக்கும் 9 நாட்கள் தொடர்ந்து இருக்குது. யாரால் இந்த பூஜையை 9 நாட்கள் தொடர்ந்து ஸ்லோகம் சொல்லி நைவேத்தியம் பண்ணி செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களோ, அவங்க கலசத்தை ஆவாகனம் பண்ணி, அதாவது கலசம்னா ஒரு வெள்ளியோ பித்தளை சொம்போ எடுத்து அதில் தீர்த்தம், கொஞ்சமாக மஞ்சள் போட்டு அந்த நல்ல தீர்த்தத்தை கலந்து அதற்கு ஏலக்காவை போட்டு நம்ம அடியில் அந்த தீர்த்தத்தை பாத்திரத்தில் ரொப்பிட்டு மேலே மாவிலைக்கு மேலே மஞ்சள் தடவின தேங்காயை வச்சு அதுக்கு சந்தன குங்குமம் இட்டு நம்ம ஆவாகனம் செய்யணும். நம்ம வீட்டில் ஷியாமலா தேவியினுடைய புகைப்படம் இருந்ததுன்னா பரவாயில்ல, இல்லைன்னா சரஸ்வதி தேவியினுடைய புகைப்படத்தை வைத்து கொண்டு கூட நம்ம செய்யலாம். இந்த பூஜை அறையில் இந்த கலசத்தை ஆவாகனம் செஞ்சு தொடர்ந்து 9 நாட்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகம், அதாவது லலிதா சஹஸ்ரநாமமாக இருக்கலாம், இல்லை ஸ்ரீ ஷியாமலா தண்டகம் சொல்லிட்டு மகாகவி காளிதாசர் இயற்றியனது இருக்குது, அந்த ஸ்லோகத்தை சொல்லலாம். அப்படி தெரியாதவங்க இந்த ஒரு 4 வரி ஸ்லோகம் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். அந்த ஸ்லோகத்தை கூட நீங்கள் சொல்லி 9 நாட்களும் நீங்கள் பூஜை செஞ்சு அதே மாதிரி ஏதாவது ஒரு நைவேத்தியம், பாயசமோ சக்கரை பொங்கலோ இல்லை முந்திரி திராட்சை அப்படின்ட்டு ஏதாவது ஒரு நைவேத்தியத்தை வச்சு நீங்கள் அம்பால பூஜை செய்யலாம். இல்லை எனக்கு தொடர்ந்து முடியாது, நடுவில் ஏதாவது தடை வரும் அப்படின்னு உங்களுக்கு தோணித்துன்னா முதல் நாள் மட்டும் இந்த பூஜையை செஞ்சு அதே மாதிரி இறுதி நாளான 27ஆம் தேதி இதே மாதிரி பூஜையை செஞ்சு சுஹாசனிக்கு நம்ம வெத்தலைப்பாக்கு தாம்பூலம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்படி கொடுக்கறச்சே தாம்பூலத்தில் வெத்தலைப்பாக்கு, பழம், தேங்காய், அதே மாதிரி பச்சை கலரில் புடவையோ இல்லை ப்ளவுஸ் பிட்டோ வச்சு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலனை கொடுக்கும்.
இந்த பூஜை செய்கிறதுனால கல்வியில் எப்படி சிறந்து விளங்குவோம் அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி கலைகளான சங்கீதம், அதே மாதிரி என்னென்ன வாத்தியங்கள் கருவிகள் இசைப்பவர்களாக இருக்கிறாங்களோ அவங்களும் இந்த பூஜையை செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அந்த 9 நாட்களும் சங்கீதம் பாடுறது, அந்த வாத்தியங்கள் வாசிப்பது இதெல்லாமே ரொம்ப ரொம்ப விசேஷ பலனை கொடுக்கும். ஒரு 4 வரி ஸ்லோகம் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, ஸ்ரீ ஷியாம்லா தண்டகத்திலிருந்து. அந்த ஸ்லோகம் இதுதான். சதுர்புஜே சந்திர கலாவதம்சே குச்சோன்னதே குங்குமராகசோனே புண்டரேக்ஷு பாசாங்குஷ புஷ்பபான ஹஸ்தே நமஸ்தே ஜெகதேக மாதக. இந்த ஸ்லோகத்தை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன். இதை நோட் பண்ணி வச்சுட்டு 9 நாட்களும் பாராயணம் பண்ணி அம்பாள் ஸ்ரீ ஷியாமலா தேவியின் பரிபூர்ண அனுகிரகத்தை அனைவரும் பெறணும்னு வேண்டிக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்துன்னா உங்கள் நண்பர்களோட இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இன்னொரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.